வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடி காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணியோட பர்த்டே பார்ட்டியில் எல்லா லேடிஸும் பாவாடை தாவணியில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்த ஜிங்குச்சான் ஜிங்கு ஜிங்குச்சான் இப்போ பாட்டா ஓட ஆரம்பிக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஓகே. ஆனால் கண்டிப்பாக பில்டிங் அங்கங்கே விரிசல் விட்டுருக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்போது வெளியே ஒரு கார் வந்து நிற்க அதுல இருந்து 3 லேடிஸ் இறங்கி வர்றாங்க. செம்மையா ஆடிட்டு இருக்க விஜயா கழுத்துல இருக்க செயினை டாலரை எடுத்து காமிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. விஜயா ஒரு கையில சிந்தாமணியும் இன்னொரு கையில பார்வதியும் தோளோட சாச்சிக்கிட்டு ஆடிட்டு இருக்க உள்ளர வர்ற லேடிஸ் ஆஹா பாரு அங்க அப்படின்னு வர்றாங்க. அவங்க ஹாலுக்குள்ள வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல சிந்தாமணியும் ஹாய் சாந்தினி வாங்க வாங்கன்னு போறாங்க. சாந்தினி அவங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்ல கூட வந்த 2 லேடிஸும் ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்ன டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு சாந்தினி சொல்ல ஆமா வாங்க நீங்களும் ஆடுங்கிறாங்க சிந்தாமணி. ஐயோ வேண்டாம் அப்படின்னு சாந்தினி ரெஃப்யூஸ் பண்ண இங்க ஆட்டம் செம்மையா களை கட்டிட்டு இருக்கு. அவங்க தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு விஜயாவை காட்டிட்டு மாஸ்டர் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட என்னையான்னு கேக்குறாங்க விஜயா. ஆமாங்க மாஸ்டர் வாங்கன்னு சொல்ல ஆடிக்கிட்டே வர்றாங்க விஜயா. பக்கத்துல வந்து நின்று என்னன்னு கேட்க மாஸ்டர் இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இவங்க குடும்பம் பெரிய நகைக்கடை வச்சிருக்காங்க. இவங்க வீட்டுக்காரர் பினான்ஸும் கொடுக்கறாரு. எனக்கு எப்பவாவது பணம் தேவைப்பட்டா இவங்க கிட்ட தான் பினான்ஸ் வாங்கிக்குவேன் அப்படின்னு சிந்தாமணி சாந்தினி இன்ட்ரோடியூஸ் பண்ண 2 பேரும் வணக்கம் சொல்லிக்கிறாங்க. இவங்க விஜயா பெரிய பரதநாட்டிய டான்ஸ் மாஸ்டர். இவங்க கிட்ட தான் நான் டான்ஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அப்படியா அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுற சாந்தினி விஜயாவோட கழுத்துல இருக்க செயினை ஒரு மாதிரியா குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு விஜயா கேட்க இந்த செயின் அப்படின்னு அந்த லேடி சொல்ல இதுவா நல்லா இருக்குங்களா ஓல்டு மாடல்னு விஜயா சொல்ல நீங்க இதை எங்க வாங்குனீங்கன்னு ஹிந்தியில கேக்குறாங்க சாந்தினி. விஜயா புரியாம என்னங்கன்னு கேட்க இல்ல இத நீங்க எங்க வாங்குனீங்கன்னு சாந்தினி கேக்குறாங்க. இத என் மருமக வாங்கி கொடுத்தா. அவ பெரிய கோடீஸ்வரி. மலேசியா தான் சொந்த ஊரு. அவ எனக்காக தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தா அப்படின்னு விஜயா சொல்ல எந்த கடையில அப்படின்னு அந்த லேடி கேட்க ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா அப்படின்னு விஜயா கேட்க கொஞ்சம் பாட்டை ஆஃப் பண்ணு சொல்லுன்னு சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க சாந்தினி. ஏய் பாட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல பாட்டை ஆஃப் ஆயிடுது. எல்லாருமே இவங்க பக்கமா வந்துட்டு இருக்க சாந்தினி அந்த டாலர் எடுத்து பார்த்துட்டு இது என்னோட இது மாதிரி இருக்குங்கிறாங்க. உங்ககிட்ட இதே மாதிரி இருக்கான்னு விஜயா ஆச்சரியமா கேட்க இதே மாதிரி இல்ல இதுதாங்கிறாங்க சாந்தினி. சிந்தாமணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரும்போது நான் போட்டுட்டு இருந்தேன்ல அப்ப கூட நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹிந்தியில கேக்குறாங்க சாந்தினி. சிந்தாமணியை பார்த்துட்டு ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பக்கத்துல நிக்க பார்வதிய ஒரு பார்வை பாக்குறாங்க விஜயா. ஒரே மாதிரி நிறைய டிசைன் இருக்கும்ல அப்படின்னு பார்வதி சொல்ல இல்ல இல்ல இதே செயின் தான் இதுல கூட ஒரு ஸ்டோன் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சாந்தினி சொல்லிட்டு இருக்க இத நீங்க வித்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க சிந்தாமணி. வாங்கியிருக்காங்களா உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சிந்தாமணி கேட்க நான் ஒண்ணு விக்கல திருட்டு போயிடுச்சுன்னு ஹிந்தியில சொல்றாங்க சாந்தினி. புரியலைங்கன்னு விஜயா சொல்ல நான் இத விக்கல திருட்டு போயிடுச்சுங்கிறாங்க சாந்தினி. அப்படின்னு விஜயா திகச்சு போய் நிக்க திருட்டு போயிடுச்சான்னு சிந்தாமணி கேட்க ஆமா ஒரு நாள் நான் வாக்கிங் போறப்போ ஒரு திருடை வந்து அறுத்துக்கிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சாந்தினி சொல்ல ஏமா இது என் மருமக வாங்கி கொடுத்தது நீங்க சொல்றது வேறையா இருக்கலாங்கிறாங்க விஜயா. நகி நகி மேரா ஹே என்னுடையதான் இது அப்படின்னு சாந்தினி சொல்ல அது எப்படிங்க செயினை பார்த்து சொல்ல முடியும் இவங்க என்னோட மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல இவங்க யாரா வேணா இருக்கட்டும் இது என்னோட செயின் தான். சந்தேகம் இருந்தா செயினோட டாலரை திருப்பி பாருங்க அதுல என்னோட ஹஸ்பண்டோட பேரும் என் பேரும் இனிஷியலா இருக்கும் அப்படின்னு சாந்தினி சொல்ல உங்க ஹஸ்பண்ட் பேருன்னு கேக்குறாங்க பார்வதி. தேஜஸ் என் பேரு சாந்தினி அதுல சிடின்னு இருக்கும் பாருங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல சிந்தாமணிக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு. மாஸ்டர் அப்படி இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல என்ன சிந்தாமணி அவங்க சொல்றாங்கன்னு நீங்களும் கேக்குறீங்க இது ரோஹிணி எனக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னு விஜயா சொல்ல புரியுது மாஸ்டர். ஆனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா அந்த இனிஷியல் இல்லைன்னா தெரிஞ்சிட போகுது. நீங்க செயினை கழட்டி பாருங்க மாஸ்டருங்கிறாங்க. விஜயா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு கழுத்துல இருந்து செயினை கழட்ட டக்குன்னு அதை கையில வாங்குற சாந்தினி பார்த்துட்டு
கொஞ்சம் இங்க பாருங்க, இதுல சீட்டின் இனிஷியல் இருக்கா, ஏன் செயின் தான் இதுங்கிறாங்க. உடனே விஜயா வெடுக்குன்னு அவங்க கையில இருந்து புடுங்கி பாக்குறாங்க. அவங்களும் அப்படி அதிர்ந்து போய் பார்க்க, என்ன மாஸ்டர் இதுன்னு சிந்தாமணி கேட்க, இல்ல சிந்தாமணி, இதை என் மருமக தான் எனக்கு கொடுத்தாங்கிறாங்க விஜயா. சும்மா சொல்லாதீங்க, என்கிட்ட இருந்து திருடின நகை இது, கொடுங்க இதுங்கிறாங்க சாந்தினி. ஆஹா, நான் கொடுக்க மாட்டேன், இது என் மருமக எனக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னு விஜயா சொல்ல, என்கிட்ட திருடு போனது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சாந்தினி மொபைலை எடுக்க, விஜயா அதிர்ச்சியா பார்க்க, ஐயோ போலீஸ் எல்லாம் எதுக்குங்கிறாங்க பார்வதி. மாஸ்டர், என் பிறந்த நாள் அதுவுமா எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை, அவங்க சொன்ன அடையாளம் தான் சரியா இருக்குல்ல, அவங்க செயின் தான் போல இருக்கு, கொடுத்துருங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமா விஜயா, போலீஸ் கேலிஸ்ங்கிறாங்க, எதுக்கு வம்பு, நமக்கு தான் அசிங்கம், கொடுத்துருங்கிறாங்க பார்வதியும். விஜயா அப்படியே கையில வச்சுக்கிட்டு நிக்க சாந்தினி வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க. இப்பெல்லாம் லேடிஸ் தான் நகையை திருடுறாங்க, என்கிட்ட திருடினது திருட இல்ல, திருடி. உங்க மருமக திருடியா இல்ல உங்க ஃபேமிலியே திருட்டு ஃபேமிலியா? சிந்தாமணி, இந்த மாதிரி லேடிஸ் கிட்ட ஏன் பழகுறீங்க அப்படின்னு சாந்தினி ரொம்பவே கேவலப்படுத்திடுறாங்க விஜயாவை. விஜயாவுக்கு ரொம்பவே அவமானமாயி முகமெல்லாம் கருத்து போயிடுது. ஐயோ மாஸ்டர், அப்படிலாம் கிடையாது, வேற எங்கேயோ தான் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நான் போலீஸ கூப்பிடுறேன், அவங்க வந்து விசாரிக்கட்டுங்கிறாங்க சாந்தினி. ஐயோ, அதுதான் நகை கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு போலீஸ் எல்லாம் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஆமாங்க, என்னோட பிறந்த நாள் அதுவுமா, இதெல்லாம் வேண்டாம், இதை இப்படியே விடுங்க, உங்க நகை தான் கிடைச்சிருச்சுல்ல, வாங்க நீங்க உள்ள வாங்கங்கிறாங்க சிந்தாமணி. உங்களுக்காக விடுறேன், இப்படி எல்லாம் திருடி வாழக்கூடாதுமா, யாரையும் நம்ப முடியல அப்படின்னு ரொம்பவே வெறுப்பா சொல்லிட்டு சாந்தினி உள்ளர போக, பார்வதி நீ போய் பேக் எடுத்துட்டு வாங்குறாங்க விஜயா. என்ன மாஸ்டர், உங்க ஒரு மருமக பூ விற்கிறா, 5க்கும் 10க்கும் டெக்கரேஷன் ஆர்டர் பிடிக்கிறா, இன்னொரு மருமக பெரிய கோடீஸ்வரின்னு சொன்னீங்க, இப்ப என்னடா அண்ணா நகையெல்லாம் திருடுறா, உங்களுக்கு போய் இப்படி மருமகள்ங்க கிடைச்சிருக்காளுங்களே அப்படின்னு சிந்தாமணி ரொம்பவே சங்கடமா சொல்ல, பெரிய மாஸ்டரா இப்படி நகையெல்லாம் திருடுறாங்க அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க. பேகு கூட வேண்டான்னு பார்வதியோட கையை பிடிச்சுக்கிட்டு விஜயா அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. மாஸ்டர் 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 நில்லுங்க மாஸ்டர், ஷோ மாஸ்டர் நில்லுங்க மாஸ்டர், மாஸ்டர் சாப்பிட்டு கூட போகாம அப்படியே போறீங்களே அப்படின்னு சிந்தாமணி பின்னாடியே கத்திக்கிட்டு வர்றாங்க. ஆனா விஜயா திரும்ப கூட இல்ல, பார்வதிய கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க, அவ்வளவு நேரம் அக்கறையா நடந்துட்டு இருந்த சிந்தாமணி அப்படியே உல்டாவா மாறிடுறாங்க. என்னைய டான்ஸ் கிளாஸ்க்கு வர வேணான்னு சொன்னில்ல, உனக்கு இது தேவைதான், கடவுள் உனக்கு வச்சாம் பாரு ஆப்பு அப்படின்னு ஜாலியா சொல்லிக்கிட்டு தாவணி முந்தானைய சுத்திக்கிட்டே உள்ளர போறாங்க சிந்தாமணி. பாவம் விஜயா, அவங்க எவ்வளவுதான் ஆணவத்துல ஆடினாலும் இதெல்லாம் ஒரு பெரிய அவமானம் தான். வீட்டில் அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்க மனோஜும் ரோஹிணியும் வர்றாங்க. ஓ அம்மா இங்கே தான் இருக்காங்களா அப்படிங்கிற மனோஜ், அம்மா எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ரோஹிணி அப்படியே ஈன்னு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா விஜயாவோட சைடில் வந்து நிற்க, விஜயா அப்படியே திரும்பி முறைக்கிறாங்க. ஆன்ட்டி, ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு புடவை பார்த்தேன், உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க அப்படின்னு ஒரு கவரை நீட்ட விஜயா அதை வாங்கி உள்ள இருக்க புடவை எடுத்து அதோட கவரெல்லாம் கண்ணா பின்னான்னு பிக்கிறாங்க. கையில எடுத்து பார்த்துட்டு, இதை நீ வாங்குனியா இல்ல திருடுனியா அப்படின்னு விஜயா கேட்க, அம்மா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு மனோஜ். என்ன சொல்றீங்க ஆன்ட்டி, எனக்கு புரியலன்னு ரோஹிணி சொல்ல, அத லெஃப்ட் ஹேண்டால அவங்க முகத்துல வீசி எறியறாங்க விஜயா. ரோஹிணி ரொம்பவே இன்சல்ட்டா ஃபீல் பண்றாங்க. நடிக்காதடி அப்படின்னு மேல வச்சிருந்த ஒத்தக்காலையும் கீழே இறக்கிக்கிட்டு விஜயா ஆங்காரமா கத்த, என்ன ஆன்ட்டி, உங்களுக்காக இந்த புடவைய நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படின்னு ரோஹிணிய பக்கத்துல கூப்பிடுறாங்க விஜயா. ரோஹிணி அப்படியே பக்கத்துல மண்டி போட்டு ஆன்ட்டின்னு சொல்ல, பார்த்து பார்த்து வாங்கினியா இல்ல பயந்து பயந்து திருடுனியா, எங்க இருந்து இதை திருடிக்கிட்டு வந்த அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க, முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாருமே வந்து நின்னு பாக்குறாங்க. என்ன ஆன்ட்டி இப்படி கேக்குறீங்க, ஆன்லைன்ல வாங்கின, நீங்க கட்டினா நல்லா இருக்குமேன்னு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க, ஏய் இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாத, உன் நடிப்பை நம்பி ஏமாந்த விஜயா இல்ல நான் இப்போ, உன் கையில பொய் பித்தலாட்டம் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு உன்கிட்ட திருட்டு புத்தியும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், குட்ரி அப்படின்னு அந்த சேலையை புடுங்கி
பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டு இருக்காங்க விஜயா. ஆண்டி ஆண்டி வேண்டாம் ஆண்டி அப்படின்னு ரோகிணி கத்திக்கிட்டு இருக்க விஜயா கைவிடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அடிக்கிறாங்களே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அப்பா 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 சீக்கிரம் வெளியே வாப்பான்னு முத்து கத்த அண்ணாமலையும் வர்றாரு. அவரு இத பார்த்துட்டு விஜயா 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 நிறுத்து, ரோகிணி வா இப்படி அப்படின்னு கத்திக்கிட்டே வர ரோகிணி எழுந்து போய் மனோஜ் கிட்ட நிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அடிக்காம என்ன பண்ண சொல்றீங்க, இந்நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருப்பேன், அங்க வந்துதான் நீங்க என்ன பாத்துருக்கணும்னு கத்துறாங்க விஜயா. என்னம்மா சொல்றீங்க, எப்படி அப்படின்னு மனோஜ் பதட்டமா கேட்க, டேய் இவ கூட வாழ்ந்தனா இவ உன்னை ஜெயில தான் உட்கார வைப்பா, வாடா இப்படி அப்படின்னு மனோஜோட கைய பிடிச்சி இழுத்து விட ஒரு எம்மாமான்னு கத்திக்கிட்டே வந்து சோஃபால விழறாரு. ஒரு வழியா சமாளிச்சு எழுந்து உட்கார்றாரு மனோஜ். ரோகிணி இந்த பக்கம் அழுதுட்டு நிக்கிறாங்க. கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி ரோகிணியோட எல்லா கெட்ட செயலுக்கும் ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து ஆன்சர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அம்மா ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் என்னென்னமோ சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா அப்படின்னு ரவி கொஞ்சம் பயமும் பதட்டமுமா கேக்குறாரு. இதோ நிக்கிறா பாரு மலேசியா பணக்காரி, இவளுக்கு நல்லா பொய் சொல்ல வரும்னு மட்டும்தான் நினைச்சேன், ஆனா இவளுக்கு நல்லா திருடவும் தெரியும் போல இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல திகச்சு போய் பாக்குறாங்க ரோகிணி. என்ன சொல்றாங்கன்னு புரியாம மீனா முத்துவையும் ஸ்ருதி ரவியையும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. இவ செஞ்ச வேலையால என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு விஜயா கத்த பக்கத்துல இருக்க சேர்ல தலைவாணியை ரிமூவ் பண்ணிட்டு உட்கார்றாரு அண்ணாமலை. விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு அவர் கேட்க, அன்னைக்கு இவ என்கிட்ட வந்து ஒரு செயின் கொடுத்தால அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு கொடுத்தாலே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இவ அந்த செயினை வாங்கிட்டு வரலங்க, திருடிட்டு வந்திருக்கா அப்படின்னு விஜயா கத்த, ஐயோ ஆண்டி அப்படியெல்லாம் இல்ல, உண்மையிலேயே நான் பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ரோகிணி முன்னாடி வந்து சொல்ல, ஆஹா கிழிச்ச, நான் அந்த செயினை போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்ல, அங்க என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிற விஜயா அங்க நடந்தது சொல்றாங்க. இப்பெல்லாம் லேடிஸ் தான் நகையை திருடுறாங்க, என்கிட்ட திருடினது திருட இல்ல திருடி, உங்க மருமக திருடியா இல்ல உங்க ஃபேமிலியே திருட்டு ஃபேமிலியா அப்படின்னு சாந்தினி கேட்டது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாங்க விஜயா. அட பாவி சிட்டி, திருட்டு நகையவா என்கிட்ட வித்த அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ள புலம்புறாங்க. ஏற்கனவே ஒரு முல்ல மாதிரியா இருக்கிறவன் திருடுறது என்ன பெரிய விஷயமா, அங்க எல்லார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னேன், அந்த பொம்பளை இல்லாத பேச்செல்லாம் பேசி என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருப்பா, எப்படியோ சமாளிச்சு நான் இங்க வந்துட்டேங்கிறாங்க விஜயா. ஓ அப்ப அது திருட்டு நகையா அப்படின்னு முத்து கேட்க, கரெக்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரிஜினல் ஓனர் வந்திருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீங்க சொன்ன மாதிரி தப்பிச்சு தான் வந்திருக்கீங்க இல்லனா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க, இல்லனா என்ன அம்மா மேல கேஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, உடனே மீனா ஏங்க சும்மா இருங்கன்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா பயங்கர டென்ஷனாகி எழுந்து, அடியே எத்தனை நாளா இந்த திட்டம் போட்டிருந்த, உன்னை அடிச்சு துரத்துனேன்னு தானே என்ன பழிவாங்க இப்படி பண்ணின சொல்லுடி அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டே போக, ஐயோ அவ்வளவுதானான்னு மனோஜ் பார்த்துட்டு இருக்க, இல்ல ஆண்டி நான் நிஜமா அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்ல, சத்தியமா இது திருட்டு நகைன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துதான் இதை வாங்கினேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏய் பொய் சொல்லாத, அந்த பொம்பளையோட பேரு இனிஷியல் எல்லாமே அதுல இருந்துச்சு, ரோட்ல போகும்போது யாரோ திருடிட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லுச்சு, அது நீதானா, திருடிக்கிட்டு வந்தியா சொல்லுடி, வாயை திறந்து சொல்லு அப்படின்னு விஜயா கத்த, ஆண்டி எனக்கு திருடுற புத்தியெல்லாம் கிடையாது ஆண்டி அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் நடுக்கமா சொல்ல, பொய் சொல்லாத மரியாதையா உண்மையை சொல்லிடு அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க, ஆண்டி சத்தியமா நான் அந்த செயினை ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து தான் வாங்கினேன், உங்க மேல இருந்த பாசத்துல தான் ஆண்டி வாங்கினேன் அப்படின்னு ரோகிணி உண்மையை சொன்னாலும் யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்ல. இந்த ரீல் படம்லாம் இங்க ஓட்டாதடி, நான் அந்த நகையை போட்டுட்டு போய் அங்க அசிங்கப்படணும்னு தானே இப்படி எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க, விஜயா இப்படி வா வா இப்படி அப்படின்னு ரோகிணி முன்னாடி வர்ற அண்ணாமலை, என்ன ரோகிணி செயினுக்கு சொந்தக்காரங்க விஜயா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, ஆனா நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க, அங்கிள் என்ன நம்புங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் ஒன்னும் திருடல, நான் பணம் கொடுத்துதான் வாங்கிட்டு வந்தேன், நான் திருடல, எல்லாரும் என்ன நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டு இருக்க, சும்மா பொய் சொல்லாதடின்னு கத்திட்டு இருக்காங்க விஜயா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா என் மானமே போயிருக்கும் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க, எழுந்து வர்ற மனோஜ் விஜயாவோட தோலை தொட்டு, அம்மா ரோகிணி அந்த செயினை பணம் கொடுத்ததாமா வாங்கினா, நீங்க அவ மேல கோவமா இருந்தீங்களா,
உங்களை சமாதானப்படுத்த தான் அந்த செயினை வாங்கிட்டு வந்தா அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை என்னடான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்பா, ஒருவேளை செயினை திருடினவன் பார்லர் அம்மா கிட்ட வித்துட்டானோ அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க ஒருவேளை ரோஹிணியை அது திருட்டு நகைன்னு தெரியாம கூட வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிற மீனா, ரோஹிணி நீங்க அந்த செயினை யார்கிட்ட வாங்கினீங்கன்னு கேக்குறாங்க. திருட்டு ரோஹிணி உண்மையை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. அது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து தான் 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏமா நகையெல்லாம் கடையில போய் வாங்கணும், யாரோ சொன்னாங்கன்னு காசு கொடுத்து வாங்கலாமா? உன் மேல தப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா கொடுத்த ஆள் எப்பேற்பட்ட ஆள்னு தெரியாம இருக்கலாம்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்ப பார்லர் அம்மாவுக்கு நகை திருட்டு கும்பலோட கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அடுத்த வெடியை தூக்கி போடுறாரு முத்து. வேண்டாம் முத்து, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு அந்த மாதிரி யார் கூடயும் பழக்கம் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் குறைஞ்ச விலைக்கு நகை தர்றேன்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி வாங்கிட்டேன். மத்தபடி அது திருட்டு நகைன்னு எனக்கு தெரியாது ஆண்டி. சாரி ஆண்டி, உங்களுக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல அப்படின்னு ரோஹிணி எக்ஸ்பிளைன் பண்ண. ஏன் ரோஹிணி, யாராவது நகையோட ஆக்சுவல் பிரைஸ குறைச்சு கொடுப்பாங்களா? அதுலயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமா இந்த நகையை திருடுறவங்க தான் கிடைச்ச விலைக்கு வித்துட்டு போயிடுவானுங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையேங்கிறாரு ரவி. உண்மைதான் ரவி, சில பேர் திருட்டு நகைன்னு கூட தெரியாம வாங்கி மாட்டிப்பாங்க. இன்னைக்கு அத்தைக்கும் அப்படி ஒண்ணு நடந்திருக்கு. நானும் இவருமே ஒரு தடவை நகைக்கடையில நகை வைக்க போனோம். ஆனா அது கவரிங்னு எங்களை திட்டி அனுப்புனாங்க. நம்ம வீட்டுல தான் நகையும் மாறுச்சு அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி நேரம் பார்த்து குத்தி காட்டுறியா? எனக்கு இதை பண்ணினதுனால உனக்கு இது வேணும்னு சொல்லாம சொல்லி காட்டுறியா அப்படின்னு விஜயா வெறியா கேட்டுட்டு இருக்க. அப்படியே வச்சுக்கோங்கிறாரு முத்து அசால்ட்டா. என்ன இப்ப புண்பட்ட நெஞ்சு சீக்கிரமா ஆறாதுல்ல? அன்னைக்கு நீங்க நகையை மாத்தி வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி எங்க கிட்ட கவரிங்க கொடுத்தீங்கல்ல, அப்ப நாங்களும் இந்த மாதிரி தானே போய் அசிங்கப்பட்டு நின்னோம் அப்படின்னு முத்து கேட்க, விஜயா பதில் சொல்ல முடியாம பயங்கர கோபத்தோட ரோஹிணிய பார்த்து, பாத்தியாடி இவங்க கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டி இருக்குது, எல்லாம் உன்னாலதான், உன்னால எல்லா இடத்துலயும் நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன் அப்படின்னு விஜயா கத்த. விஜயா, அப்ப நீ அந்த தப்ப தெரிஞ்சே செஞ்ச, ரோஹிணி தெரியாம தானே வாங்கிட்டு வந்திருக்காங்கிறாரு அண்ணாமலை. நான் கோடீஸ்வரின்னு சொல்றதுக்கு நல்ல பெரிய அறிவு இருக்குது, இதுல எல்லாம் இல்லையா? இப்படி திருட்டு நகையை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டல, அந்த செயினுக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு சொன்ன அப்படின்னு விஜயா கேட்க, 1,00,000 ரூபாய் ஆண்டின்னு பயந்துகிட்டே சொல்றாங்க ரோஹிணி. உன் மூஞ்சி, அது 2,50,000 ரூபாய் நகையாம், அத 1,00,000க்கு வாங்கி இருக்கிற, அப்பவே உனக்கு தெரிய வேண்டாம் அது திருட்டு நகைன்னு அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க. அப்ப 1,00,000 போச்சா அப்படின்னு முத்து கேட்க, அப்பதான் 1,00,000 ரூபாய் போச்சேங்கிற சொரணையே எல்லாருக்கும் வருது. எல்லாரும் முத்துவை திரும்பி பார்க்க, பணமும் போச்சு நகையும் போச்சு. அப்பா, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் இதே வேலையா போச்சுப்பா, யார்கிட்டயாவது போய் ஏமாந்துட்டு தான் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா இல்ல மனோஜ் வீடு வாங்குறேன்னு சொல்லி ஏமாந்தாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதுக்கு முன்னாடியே அப்பா கிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போனாரு, அந்த பணத்தை ஜீவா அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி கதிர்கிட்ட வீடு வாங்குறேன்னு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டான். இப்ப இந்த 1,00,000 ரூபாய் நல்ல ஜோடிடா அப்படின்னு தரமா வச்சு செஞ்சிட்டு இருக்காரு முத்து. டேய், தேவையில்லாம என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காதுன்னு மனோஜ் சொல்ல, அது இல்லடா, எப்பவுமே நீங்க 2 பேரும் தான் எங்களை ஏமாத்துவீங்க, ஆனா வெளியில இருக்கவே உங்க 2 பேரும் ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்களே அப்படின்னு முத்து சொல்ல, ஏய் எதுக்கு முடிஞ்சு போனதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, ரோஹிணி எங்கேயோ ஏமாந்து இருக்கிறா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா அண்ணி, யார்கிட்ட வாங்கினீங்கன்னு ரவி கேக்குறாரு. சொல்லு ரோஹிணி, யார்கிட்ட வாங்கின, பணத்தை திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்ல அத நானே போய் கேக்குறேன் ஆண்டி, அந்த நகையை கொடுங்க, அதை திருப்பி கொடுத்துட்டு நான் பணத்தை வாங்கிடுறேன் அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஏண்டி கூறு கெட்டவளே, அதான் சொல்றேன்ல நகையை அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு, என்ன அவங்க விட்டதே பெரிய விஷயம். ஏண்டி உன்னை யாரடி அந்த நகையெல்லாம் வாங்க சொன்னது, அதுக்கு அந்த பணத்தையே என்கிட்ட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு விஜயா கத்த. எல்லாரும் விஜயாவை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. வா இப்படின்னு இழுத்து விடுற அண்ணாமலை, ரோஹிணி முதல்ல குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னு நகையெல்லாம் வாங்க கூடாது, திருட்டு பொருள் கடத்தல் பொருள் இதெல்லாம் இப்படிதான் கம்மியா கொடுப்பாங்க, நீ வாங்கினதும் தப்பு, அத உங்ககிட்ட இருந்து விஜயா வாங்கினதும் தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏங்க நான் என்ன பண்ணனேன், உங்களுக்காக வாங்கினேன்னு சொல்லி கொடுத்தா நானும் வாங்கி தொலைச்சிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அண்ணாமலை முறைச்சுக்கிட்டு இருக்காரு.
பார்லர் அம்மா மேல அம்மா கோவமா இருக்கிறாங்க. ஆனா நகையை மட்டும் ஏன்பா வாங்கணும் அப்படின்னு முத்து கேட்க, ஆசை யாரை விட்டுது? இப்படி சீப்பான விலையில கிடைக்குதுன்னு நாம வாங்குறதெல்லாம் இப்படிதான் பாதியிலேயே போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா மாமா, உழைச்சி சம்பாதிக்கிறது மட்டும்தான் உடம்புல ஒட்டும், அது மட்டும்தான் எப்பவுமே நிலைக்கும்னு தத்துவம் சொல்றாங்க மீனா. நீ எல்லாம் சொல்லி நான் கேட்க வேண்டி இருக்கு அப்படின்னு ரோகிணி பார்த்துட்டு நிக்கிறாங்க. எப்படியோ ஏமாந்துட்ட நீ, இனிமே இப்படியெல்லாம் சீப்பா கிடைக்குதுன்னு எதையும் வாங்கி ஏமாந்துடாத அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்லிட்டு, விஜயா இந்த விஷயத்தை இப்படியே விடு அப்படிங்கிற அண்ணாமலை அங்கிருந்து ரூமுக்குள்ள போயிடுறாரு. பாத்தியாடி, இவரும் என்னதான் பேராசக்காரின்னு சொல்லிட்டு போறாரு, அங்கேயும் போய் அசிங்கப்பட்டேன், சொந்த வீட்லயும் அவமானப்படுறேன், இதுக்கெல்லாம் நீதாண்டி காரணம், உனக்கு இதுக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு விஜயா ஒத்தவரில நீட்டி மிரட்டிட்டு இருக்க, அம்மா ரோஹிணி ஏதோ தெரியாம அப்படின்னு ரோஹிணிக்காக சப்போர்ட் பண்ணி மனோஜ் வர, ஏய் நீ அமைதியா இருடா, இதோ பாருடி, அந்த நகைக்காக பணம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன்னு சொன்னல, அந்த பணத்தை எங்கிட்ட கொடு அப்படின்னு விஜயா சொல்ல, ஆன்ட்டி அந்த நகையை திருப்பி கொடுத்தாதானே வாங்கின இடத்துல அதை கொடுத்து பணத்தை திரும்ப வாங்க முடியும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏம்மா பார்லர் அம்மா, உன்னையே யாரோ ஏமாத்தி இருக்காங்க, நீ போய் நகையை கொடுத்தா மட்டும் பணத்தை திருப்ப கொடுத்துருவாங்களா? முதல்ல நீ நகை வாங்கினதுக்கு சாட்சி ஆதாரம்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு முத்து கேட்க, திருன்னு பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. அவங்க முழிக்கிற மொழியை பார்த்துட்டு, எதுவும் இல்லையா, அப்புறம் எப்படி பணத்தை திருப்ப கொடுப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வரணும், நீ எங்க வேணும்னாலும் போய் காசை வாங்கிக்கோ, எனக்கு பணம் வந்தாகணும், நான் அவமானப்பட்டதுக்கு நான் உனக்கு போடுற ஃபைன் இது, எனக்கு பணம் வந்தாகணும், மனோஜ் சொல்லிடு அப்படிங்கிற விஜயா அங்கிருந்து போயிடுறாங்க. மனோஜும் வெறுப்பா அங்கிருந்து போயிடுறாரு. ஏற்கனவே ஒரு தடவை பார்வதி வீட்டுல இருந்து பணத்தை திருடினவங்க தானே ரோகிணி, அடுத்து 1 லட்சம் ரூபாய்க்கு யார் இடத்துல கை வைக்க போறாங்கன்னு தெரியல. என்ன ரவி, உங்க அம்மா ஃபைன் அமௌண்ட்டை ஏத்திக்கிட்டே போறாங்க, ரோகிணி ஆன்டி கிட்ட பணம் வாங்கி நகையை வாங்கி இருந்தா பணத்தை ஆன்டி கிட்ட திரும்ப தரலாம், ஏமாந்தது ரோகிணி தானே, அவங்க எதுக்கு பணம் தரணும்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ஏய் அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க அப்படிங்கிற ரவி, அண்ணி நீங்க நகையை வாங்கி ஏமாந்த இடத்துல பணத்தை திருப்பி கேட்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. என்ன செய்யறதுன்னு அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க ரோகிணி. மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோல மாலையை கொடுங்கன்னு ஐயர் சொல்ல மீனா மாலை எடுத்து கொடுக்குறாங்க. அருணும் சீதாவும் மாலையை போட்டுக்கிட்டு லெட்ஜர்ல கையெழுத்து போட குனிய அங்க முத்துவும் முருகனும் வர்றாங்க. சீதாவும் அருணும் மாலையும் கழுத்துமா இன்னொரு கேபின்குள்ள நுழைய மீனா வெளியே வர சட்டன் அவங்க எதிரில் வந்து நிக்கிறாரு முத்து. மீனா அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க முத்துவ. மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.